தாம்பரத்தில் இருந்து 5 நிமிடம் பாதி விலையில் ஜி ஸ்கொயர் ரீகல் பார்க். எதிர்பார்த்தது போலவே விலக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி கிடையாது என்கிற இனிப்பான செய்தியை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் இன்றைய மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. 10 லட்சம் வரைக்கும் நமக்கு ரிபேட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். 12 லட்சம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதாவது மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதோட எக்ஸாக்ட் டீடைல்ஸ் என்ன, முழுமையான இது விலக்கா இல்லை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரிபேட் இதெல்லாம் சேர்த்து வருகிறதா அப்படிங்கிற மாதிரியான சில டெக்னிக்கல் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த புதிய வரி விகித முறையில் நியூ ரெஜிம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதிய வரி விகித முறையில் நாம் பார்க்கும்போது 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற நிலை வருகிறது. இதுதான் அந்த ஸ்லாப் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய திரையில் 4 லட்சம் வரைக்கும் முழுமையாக வரி கிடையாது, 8 லட்சம் வரைக்கும் 5% வரி. ஆனால் அது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கிறதுனால குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கட்ட வேண்டிய தேவை ஏற்படாது. 12 லட்சம் வரைக்கும் 10% வரி இருக்கிறது. அதுவும் கூட சில விலக்குகள் அளிக்கப்படுவதனால இப்போது 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாது அப்படிங்கிற மகிழ்ச்சியான கொண்டாடத்தக்க ஒரு செய்தியை தான் நிதி அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில். இன்னும் கூடுதல் விவரங்கள் வருவதற்காக நம்ம இன்னும் காத்திருக்கோம். இது நியூ ரெஜிம்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓல்டு ரெஜிம்ல இன்னும் 80C 80Dல எல்லாம் இன்னும் மாற்றம் இருக்கா, வீட்டு கடன் செலுத்துவோருக்கு என்ன மாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னும் தீவிரமாக அவங்க பேச நமக்கு அது தெரிய வரும். அதை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்போம். தாம்பரத்தில் இருந்து 5 நிமிடம் பாதி விலையில் ஜி ஸ்கொயர் ரீகல் பார்க்.